ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சாரி ஓரம் அடித்து தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது எந்த மாடல்லனா நூல் இழுத்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. சில சாரிகளில் ப்ளவுஸ் இருக்கும், சிலதில் அப்படி ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும். எதோ இருந்தாலும் ஓரம் அடித்து தைக்கிறதுக்கு இல்லைன்னா ப்ளவுஸை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஓரம் அடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் 1-2 த்ரெட் ஏதாவது வெளியே நீட்டிக்கிட்டு தெரியும் இல்லையா, அந்த த்ரெட்டை பிடிச்சி எடுத்து ஒரு 2 த்ரெட்டெல்லாம் சேர்த்து பிடிச்சி இழுத்து எடுத்திங்கன்னா அந்த இடம் நூல் விட்டு கேப் தெரியும். அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சாரி ஓரம் வந்துட்டு நேராக கிடைக்கும். கோணலாக எதுவும் இல்லாமல் நேராக நீட்டாக கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு சுருக்கம் விழுவும் இல்லையா, சுருக்கம் விழுந்ததை கொஞ்சம் பேக்கில் பிடிச்சி எடுத்தோன்னா அந்த த்ரெட்டு கட்டாகி வந்த அவ்வளோ இடமா நீட்டாக தெரியும். அதை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் கிளாத்தோட நல்ல பக்கம் பேக் சைடு எது பார்த்துட்டு பேக் சைடில் திருப்பி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மடிப்பு மடித்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். அதே அளவுகளில் 2 வாட்டி, ஒரு வாட்டி மடக்கி திரும்ப ஒரு வாட்டி கூட மடிச்சுட்டு ஃபோல்டு பண்ண இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டார்டிங்கில் எக்ஸிஸ்டாக நிற்கிற த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் துணியை கொஞ்சம் இழுக்காமல் அப்படியே மடக்கி தைச்சோன்னா கடைசி ஓரம் தைக்கிற இடத்துல நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து தைச்சிருந்தோம்னாலும் இல்லைன்னா நம்ம கட் பண்ணது கோணலாக இருந்துச்சு அப்படி ஏதாவது உண்டுன்னா இந்த மாதிரி ஓரம் கரெக்டாக வராது. நம்ம நேராக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியாது. கொஞ்சம் மட்டும் நீட்டமாக நிற்கும். வெளியே கிளாத்தை விட கொஞ்சம் கிளாத் வெளியே தள்ளி நிற்கும். அதை லைட்டாக ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்டு மடக்கில் ஒரு வாட்டி மடக்கிட்டு செகண்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா நீட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.